Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th Standard Commerce Unit 6 Business Finance Chapter 19 Source of Business Finance. எங்கேருந்து வாங்கலாம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதை தாக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுற ஃபேக்டர்ஸ்லாம் என்னதான் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த நம்ம சூஸ் பண்ணும்போது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். There are various factors influencing choice of source of business finance. நிறைய இருக்குது. These factors are briefly discussed below. ஸோ இதெல்லாம் கீழே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட், செலவு. அதாவது நிறையா பிஸ்னஸ் என்டர்ப்ரைஸ் வந்துட்டு காஸ்ட் அனலைசிஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க பிஃபோர் மொபிலைசிங் அண்ட் யூட்டிலைசிங் த ஃபண்ட்ஸை வந்து திரட்டுறதுக்கு முன்னாடி அண்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிஸ்னஸ் என்டர்ப்ரைஸஸோட செலவுகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வேர் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ரிலேட்டிவ்லி லோவர். ஸோ நம்ம எங்கே இருந்து நம்ம லோன் வாங்கினா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் அப்படின்றத பார்க்கணும். பப்ளிக் டெபாசிட், டெபெஞ்சர், டேர்ம் லோன் எக்ஸட்ரா மேபி டிசைரபிள் ஆப்ஷன். ஸோ அப்படி யோசிக்கும் போது பப்ளிக் டெபாசிட், பப்ளிக் கிட்டேருந்து நம்ம வாங்குகிற டெபாசிட், ஏன்னா பப்ளிக் டெபாசிட்ன்றது பப்ளிக்குக்கும் பெனிஃபிட் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கும் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பப்ளிக் டெபாசிட், டெபெஞ்சர்ஸ், அப்புறம் டேர்ம் லோன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். வை? பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டிவ்லி லோவர் வென் கம்பேரிங் டு அதர் க்ரைட்டீரியா ஆஃப் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபர்ம். ஸோ இது ரொம்பவே முக்கியம். நம்மளால் எவ்வளோ முடியும் அது வந்து ரொம்பவே நிறைய லோன் வாங்கிட்டு அதை ரீபே பண்ண முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் வந்து வைண்டிங் அப்புக்கு தான் போகும். ஸோ ஆர்கனைசேஷன் மூடுற நிலைமைக்கு போயிடும். ஸோ அப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்சஸ் தி சாய்ஸ் ஆஃப் சோசிங் த பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஃபினான்ஷியலி சவுண்ட் என்டர்பிரைசஸ் ஹாவ் கெப்பாசிட்டி டு பே இன்ட்ரெஸ்ட் ப்ராம்ப்ட்லி. ஸோ இமீடியட்டாக அவங்க வந்து பே பண்ணுவாங்க, கரெக்டாக பே பண்ணுவாங்க. ப்ராம்ப்ட்லினா வந்துட்டு வித்தவுட் எனி டிலே கரெக்டாக பே பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் ரேட். அண்ட் ரிட்டர்ன் த கேபிட்டல் அட் அ ஸ்டிப்புலேட்டட் டைம். அந்த கேபிட்டல் அமௌண்ட்டையும் வாட் எவர் த லோன் அமௌண்ட் வி காட் அதையும் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு சரியான சமயத்தில் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சச் என்டர்பிரைசஸ் கேன் கோ ஃபார்வர்ட் ஃபார் borrowed funds. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆர்கனைசேஷன் borrowed fund வாங்க முன் வரலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கும்போது இஃப் த ஃபர்ம் இஸ் நாட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் இட் ஹேஸ் டு டிபெண்ட் ஆன் த ஓன்ட் சோர்ஸ் ஆஃப் த ஃபண்ட். இதே வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு இருக்க ஆர்கனைசேஷன் வந்துட்டு அவங்களுடைய ஓன் சோர்ஸ், அதாவது இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நம்ம நிறைய படித்தோம் இல்லையா, அந்த ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்புறம் ஷேர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டிபெண்ட் ஆன் தி ஓன்ட் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்சிங் தி சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். சாய்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம வச்சுருக்கோம் அதை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய சோர்ஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்பும் பார்ட்னர்ஷிப் ஃபர்மும் வந்துட்டு ஷேர்ஸோ டெபெஞ்சர்ஸோ இஷ்யூ பண்ண முடியாது. போது தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் த ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ். லைக் இவங்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா பேங்க் ஃபினான்ஸ், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ், ஃபேக்ட்ரிங். இதெல்லாம் என்னன்றதை நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸில் தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும். யார் அப்படின்னா சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்பும் பார்ட்னர்ஷிப்பும். ஆன் தி அதர் ஹேண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ், government organization and cooperative organization mobilize funds
both from long term source like shares and debentures, public deposit, etc., and from short term source. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதர் கம்பெனிஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அவங்க எங்கேருந்து சோர்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்னா போத் ஃப்ரம் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். ஸோ அப்படி இருக்கும்போது அதான் அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சோல் ப்ரிப்ரேட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் ஷேர்ஸ் டெபெஞ்சர் இஷ்யூ பண்ண முடியாது. இதே கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு சைட்லேருந்தும் வந்து லோன் எடுத்துக்க முடியும், ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிட்டர்மைன்ஸ் தி சாய்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். எங்கேருந்து வாங்கணும் அப்படின்றத கிளியராக வந்து சொல்லும். டைம் பீரியட். ஸோ இதுவும் வந்துட்டு எவ்வளோ நம்ம டைம் பீரியடு நம்ம பிஸ்னஸ் வந்து கேரி பண்ணி போகிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. த பீரியட் ஃபார் விச் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டிட்டர்மைன்ஸ் த சூட்டபிள் டிட்டர்மைன் பண்ணோம் நம்ம எங்கேருந்து ஃபினான்ஸ் வாங்கலாம் அப்படின்றது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், வேர் ஃபண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஷார்ட்டர் பீரியட், கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளுக்கு இந்த லோன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது பேங்க் ஃபினான்ஸ்லேருந்து நம்ம எடுக்கலாம். லைக் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட், பில் டிஸ்கவுண்டிங், மார்டேஜ், பிளெட்ஜ், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ், ஃபேக்டரிங் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லாமே இண்டிவிஜுவலாக கேஷ் கிரெடிட்னா என்ன, ஓவர் டிராஃப்ட்னா என்ன, மார்டேஜ்னா என்ன அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் திரும்பியும் சொல்லிடுறேன். Funds required for longer period can be tapped from issue of shares, debenture, bonds, term loan and the like. ஸோ லாங் பீரியடுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும், டெபெஞ்சர் இஷ்யூ பண்ணணும், பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணணும், டேர்ம் லோன் எடுக்கிற நிலமைலாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் பீரியட், எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு இந்த ஃபண்ட் வேணும். ஏன்னா வந்துட்டு இந்த பேங்க் ஃபினான்ஸ் லைக் ஓவர் டிராஃப்டில் வந்து ஷார்ட் பீரியட்லேயே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக வந்து வாங்க முடியும். பில் டிஸ்கவுண்டிங், நம்மக்கிட்ட இருக்க பில்ஸ் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த இமீடியட் ப்ராசஸ் வந்து நடந்துடும். இதே லாங் பீரியடுக்கு வேணும் அப்படின்னா அமௌண்ட்டும் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்மளால் ஷேர்ஸ், டெபெஞ்சர், பாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டர். ஓன்ட் ஃபண்ட்ஸ் do not invite any risk factor while using borrowed funds entitles a lot of risk. ஸோ ஓன்ட் ஃபண்ட் எடுக்கும்போது அது நம்மளோட காசு, நம்ம இன்டர்னலாக நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து எடுக்கிற காசு அப்படின்றதுனால அங்கே ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அவ்வளோவா இருக்காது. ஆனால் பாரோட் ஃபண்டு வெளியேருந்து கடன் வாங்குறது வந்து ரொம்பவே வந்து ரிஸ்கி ஃபேக்டர் தான். த ப்ராபபிள் டிஃபால்ட் இன் பேயிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரைட்டீரியாவாக நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு interest and capital may lead to the liquidation of business enterprise besides damaging the reputation of a business concern in the business world. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் சரியாக வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல அப்படின்னா கேபிட்டலும் திரும்பியும் கொடுக்க முடியல, நம்ம வாங்கின கடன் பாரோட் ஃபண்ட்லேருந்து வாங்கின கடனை நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல கம்பெனி வந்து லிக்விடேட் ஆகிடும். அண்ட் கம்பெனியோட ரெப்யூட்டேஷன், நம்ம இத்தனை நாள் வாங்கி வச்சுருந்தா அந்த நல்ல பேர் எல்லாமே கெட்டு போயிடும். பிஸ்னஸ் வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேர் வந்து அந்த இடத்துல டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ரியல் ஓனர்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். ஸோ கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் தி ஓனர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி ஓனர்ஸ் கிட்ட அந்த நிறைய ஈக்விட்டி ஷேர் நம்ம வந்து கொடுத்து நிறைய ரியல் ஓனர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து அவங்கக்கிட்ட போயிடும். அப்படி இருக்கும்போது கம்பெனியோட மெயின் டெசிஷன்ஸோ ஒரிஜினல் ஓனர் ஆயிருக்க நம்மளால் வந்து சரியாக எடுக்க முடியாது. தே எக்ஸசைஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அவங்க ஃபுல் கண்ட்ரோலை எடுத்துக்குவாங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இஃப் த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் டூ நாட் லைக் டு லாஸ் தேர் கண்ட்ரோல் தே மஸ்ட் நாட் இஷ்யூ மோர் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு சப்ளிமெண்ட் த ஃபினான்ஷியல் சோர்ஸ். ஸோ நம்மளுடைய கண்ட்ரோலை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நிறைய ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது.
Contrarily, borrowed source of funds will not disturb the control exercised by the company management. Hence, borrowed source is suitable for வெளியே இருந்து வாங்கிக்கிட்டால் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா பாரோட் ஃபண்ட் வாங்கும்போது அவங்க கம்பெனியோட டெசிஷன்ஸ்லேயே எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. ஆனால் ஈக்விட்டி ஷேர் நம்ம நிறைய இஷ்யூ பண்ணும்போது அவங்க வந்து ஆஸ் அ ஓனர் மேனேஜ்மெண்ட் டெசிஷனில் நிறைய இன்வால்வ் ஆவாங்க. ஸோ விச் இஸ் நிறைய கண்ட்ரோல் அவங்க கைக்கு போன மாதிரி ஆகிடும். அதுவும் வந்து ஒரு ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த சாய்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். நியூ பிஸ்னஸ் என்டர்பிரைஸாக இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் அந்த ஆர்கனைசேஷனை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க ஓன்டு சோர்ஸ் எடுக்கிறது பெட்டர். ஒன்ஸ் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பாரோட் ஃபண்டுக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அ நியூ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஃபைண்ட் இட் ஹார்ட் டு மொபிலைஸ் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் தேன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஃபர்ம். ஸோ ஃபண்ட் வாங்குகிற நம்ம திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போதே நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் நம்ம புது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால். Therefore, it may have to rely on owned source in the initial stage. Initial stage நம்ம owned source வந்து பார்த்துட்டு once the business enterprise has established itself in the business world, நல்லா நம்ம வளர்ந்து வந்ததுக்கப்புறம் they can tap borrowed source of funds and offer its assets as security. Therefore, அதுக்கப்புறம் borrowed fund வாங்கிக்கலாம் with the security of giving our assets to the borrowing institutions, whatever institution it may be. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் அ ஃபர்ம். நம்மக்கிட்ட எவ்வளோ கிரெடிட் வர்த்தினஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேருந்து ஃபினான்ஸ் வாங்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்க முடியும். நம்மக்கிட்ட நிறைய கிரெடிட் வர்த்தினஸ் இருக்குது, நம்ம நிறைய கடன் வாங்கி ரிட்டர்ன் கரெக்டாக கொடுத்துருக்கோம், அந்த வர்த்தினஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, கடன் திரும்பி கொடுக்குற அந்த வர்த்தினஸ் இருக்குது அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் லோன்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம போக முடியும். This hurts the credit worthiness of a business concern in financial market. ஸோ நிறைய சோர்ஸில் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட அசட்டை வந்து அடமானம் வச்சு நம்ம கிரெடிட் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கும்போது நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நம்மளோட கிரெடிட் வர்த்தினஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். Contrarily, business concern do not have to mortgage its assets when they mobilize funds through sources like share capital, retained earning, unsecured loans. இதே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் லோன் எடுத்தோம் அப்படின்னா விச் இஸ் ஷேர் கேபிட்டல் இல்லை ரீடைன்ட் ஏர்னிங் இல்லை அன்செக்யூர்ட் லோன்ஸ் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம அசட் வந்து அடமானம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இங்கே இருக்காது. அண்ட் தேர்பை மெயின்டைனிங் குட் இமேஜ் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயும் நம்மளுடைய இமேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அசட்டை வச்சு வாங்குகிறோம் அப்படின்னா அவன் ஃபுல் அசட்டையும் கடனுக்கு வச்சு தான்ப்பா இந்த பிஸ்னஸையே ரன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற ஒரு பேர் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு உருவாகும் நம்மளுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அசட்டை மார்ட்டேஜ் பண்ணாமல் அடமானம் வைக்காமல் ஷேர் கேபிட்டல் மூலயமா ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் மூலயமாவே நம்மளுடைய ஃபண்டை வந்து ரெய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ தட்ஸ் ஆல் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அது நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ் லைஃப்லேயும் சரி ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து உருவாகும் கண்ட்ரிக்கே. இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சு நம்மளுடைய வேலைகளை நம்ம ஒரு ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துக்கிறதே வந்துட்டு நம்ம எக்கானமியை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்து சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த வயசுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. The concept of saving plays an important role in the economic development of any country. Whatever country it may be, savings அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மணி நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் அதில் எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் இட் பாயிண்ட்ஸ் டு சாக்ரிஃபைஸ் ஆஃப் சம் சார்ட். சில விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறதும் சேவிங்ஸ் தான். ஏர்னிங் மணி மே பி ஈஸி பட் யூஸிங் இட் இன் த ரைட் வே ஆஸ் வெல் அஸ் சேவிங் இட் ஃபார் த ஃப்யூச்சர் இஸ் பிரிட்டி தோ. ஸோ நம்ம சம்பாதிக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான். பட் அதை வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணுறதும் அப்புறம் ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறதும் கொஞ்சம் டஃப், ப்ரிட்டி டஃப், கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். சேவிங்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டு லீட் அ பீஸ்ஃபுல்
லைஃப். ஸோ நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சேவிங்ஸ் பேவ்ஸ் வே ஃபார் அ ஹாப்பியர் ஃப்யூச்சர். ஸோ அதுதான் வந்து ஒரு வழியாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சில சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும். வேர்ல்ட் சேவிங்ஸ் டே வாஸ் promoted all over the world to emphasize the value of savings. ஸோ சேவிங்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வேர்ல்ட் சேவிங் டேஸ்னே நம்ம வந்து ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். அது நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது. October 31st has been declared as a World Saving Day by the International Saving Bank Congress. Following points highlight the importance of savings. ஸோ சேவிங்ஸ் எதுக்காக பண்ணணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மணி இன்வெஸ்டட் இன் டெபாசிட் அக்கௌண்ட், அதாவது நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், சின்ன சின்ன சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் டெபாசிட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போடலாம். பாண்ட்ஸ் வாங்கலாம் கவர்மெண்ட் கம்பெனிஸ்லேருந்து. ஷேர்ஸ் வாங்கலாம். லீட் டு ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ இது வந்து கண்ட்ரியோட செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமி அண்ட் பாவர்ட்டி அலிகேஷன். ஸோ பேங்க்கில் வந்து நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணும்போது அது எக்கனாமிக்கும் நல்லது, பாவர்ட்டியும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. த சேவிங்ஸ் இன்வெஸ்டட் இன் த பேங்க் டெபாசிட் லீட் டு கிரெடிட் கிரியேஷன் இன் த கண்ட்ரி which in turn promotes industrial and agricultural development in the country. ஸோ சேவிங்ஸ் நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது அது கிரெடிட் கிரியேஷனை க்ரியேட் பண்ணுதான். அப்படி க்ரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆகுது அண்ட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டும் வந்து கண்ட்ரியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸ் invested in the government bond and various institutions helps in great measure in strengthening the infrastructure facility of a country. So government bondsல நம்ம சேவிங்ஸ் கொடுக்கும்போது அது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுதான். எதுக்காக அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட பில்டிங்கையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அது வந்து கண்ட்ரிக்கும் வந்துட்டு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். The country with higher savings can easily face the consequences of economic recession. ஸோ எக்கனாமிக்கில் ஒரு ப்ராப்ளம் வருது, நம்ம வந்து ஒரு சரிவை வந்து மேற்கொள்கிறோம் அப்படின்னு வரும்போது சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த கான்சிக்வன்சஸ் நம்ம ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும். The bad consequences of inflation can be met easily with strong savings. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் ஏற்றம் இறக்கம்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து நல்ல சேவிங்ஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பேட் கான்சிக்வன்சஸ் நம்ம ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஆஸ் அ ரிசல்ட் ஈவில் எஃபெக்ட் ஆஃப் சோரிங் ப்ரைஸ் கேன் பேட் கான்சிக்வன்சஸை கண்ட்ரியால் ஃபேஸ் பண்ண முடியும் சேவிங்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா. ஸோ சேவிங்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் போத் ஃபார் த பர்சனல் லைஃப் அண்ட் ஃபார் த எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி. Next, personal investment avenues. People invest the savings to gain financial security. They are investing their savings in various investment avenues for various purpose. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நிறைய பர்பஸ்க்காக. They may invest in various securities and wait for the stipulated period to get back their investment with higher value of addition. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன் ரிட்டர்ன் வந்து நல்ல ஒரு ஆட் ஆன் வேல்யூவோட நம்மளோட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். There are 3 aspects which need to be considered before investing the money, namely liquidity, profitability and safety. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் ஆகி நம்மக்கிட்ட வருமா அப்படின்றத பார்க்கணும். ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷன் பார்க்கணும், எவ்வளோ ப்ராஃபிட் அந்த ஆர்கனைசேஷன் வாங்குது. அண்ட் சேஃப்டி, போய் எந்த ஃப்ராடான ஒரு ஆர்கனைசேஷன்லையோ நம்ம போய் விழுந்துடாமல் சேஃப்டியான ஒரு ஆர்கனைசேஷனில் நம்மளோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன் அதர் வேர்ட்ஸ் சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேன் பி ஈஸிலி அண்ட் ரெடிலி என்கேஷ்ட் இன் மார்க்கெட் வித்தவுட் எனி லாஸ். ஸோ சில அமௌண்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் எந்த ஒரு லாஸுமே இல்லாமல். சச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதான் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னென்ன அப்படின்னா பேங்க் டெபாசிட், கவர்மெண்ட் பாண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்,
ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு லாஸே வந்து வராது. வைல் சர்டைன் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேன் பி லிக்விடேட்டட் இம்மீடியட்லி பட் தே மே ஃபெச் ஹையர் ரிட்டர்ன்ஸ் அட் மெச்சூரிட்டி. அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷேர்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து லிக்விடேட் பண்ணி இந்தாப்பா உன் காசு அப்படின்னு சொல்லிலாம் அமுச்சிட மாட்டாங்க. ஆனால் மெச்சூரிட்டி அது வந்து கம்பெனி லிக்விடேட் ஆகும்போது வைண்டிங் அப் ஆகும்போது நம்மளுக்கு இன் ரிட்டர்ன் நிறைய காசு வந்து வரும். ரியல் அசெட்ஸ், டெபெஞ்சர்ஸ், பப்ளிக் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவுலலாம் வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை நம்ம எடுக்க முடியாது. இன்கேஸ் எடுத்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பிடிச்சிட்டு தான் வந்து கொடுப்பாங்க, சர்டன் அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் ஃபுல்லாக அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேங்க்கில் வச்சுருந்து கடைசியாக மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் எடுக்கும்போது ரிட்டர்ன் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. மணி பேக் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரிஸ். Certain other investment offer higher income earning prospects, but there are totally unsafe as in case of gambling. ஸோ இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அது வந்து அன்சேஃப். டோட்டலாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது. கேம்பிளிங், ஹார்ஸ் ரேஸ், லாட்ரி, ஸ்பெக்குலேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த் இதிலலாம் பண்ணால் வேஸ்ட்டு தான். தேர்ஃபோர் an individual investor has to park the surplus funds judicially so as to balance the liquidity, safety and profitability. ஸோ நம்ம எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்மளுடைய சர்ப்ளஸ் ஃபண்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியோட லிக்விடிட்டி, சேஃப்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்த்து தான் நம்ம பண்ணணும். ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிபிஎஃப். ஸோ அது வந்து ரொம்பவே சேஃப், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் கூட ஃபார் இன்வெஸ்டர்ஸ் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது ஒரு நல்ல ஆஃபீஸ். ஸோ பேங்க்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட். த மணி டெபாசிட்டட் cannot be withdrawn before 15 years and an investor can earn காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் திஸ் அக்கௌண்ட். ஸோ 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளால் இந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஆஃப்டர் 15 இயர்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். However, the investor can extend the time frame for the next 5 years if the investor does not opt to withdraw the amount matured for payment at maturity date. 15 இயர்ஸ் கழிச்சோ வந்துட்டு இல்லை எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கூட நம்ம டைம் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். PPF investor can take loan against PPF account when she experience financial difficulties. ஸோ பிபிஎஃப்பை ஒரு செக்யூரிட்டியாக வச்சு நம்ம லோன் கூட பேங்க்கில் இருந்தோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தோ நம்மளால் வாங்கிக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டும் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷனில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அண்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் wants to invest in equities and bonds with a balance of risk and return generally can invest in mutual fund. அங்கே ரிஸ்க்கும் நிறையா இருக்கும், ரிட்டர்னும் நிறையா இருக்கும். ஸோ nowadays people invest in stock market through mutual fund. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இன் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இன் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். டைரக்ட் ஈக்விட்டி ஆர் ஷேர் பர்ச்சேஸ், ஈக்விட்டி ஷேர் வாங்குறது தான் வந்து சொல்கிறாங்க. டைரெக்டாக ஈக்விட்டி ஷேர் வாங்கலாம் அண்ட் ஷேர் பர்ச்சேஸும் வந்து பண்ணலாம். அண்ட் இண்டிவிஜுவல் கேன் ஆப்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் பட் ஹி ஹேஸ் டு அனலைஸ் த மார்க்கெட் ப்ரைஸ். ஷேர் வாங்கிறதுக்கு முன்னாடி கம்பெனியோட லிக்விடிட்டி பார்க்கணும், ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கணும், சேஃப்டி பார்க்கணும், மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட வேல்யூ என்ன, எக்ஸ்சேஞ்ச், ரெப்யூட்டேஷன் ஆஃப் அ கம்பெனி ரொம்பவே முக்கியம். கன்சிஸ்டன்சி இன் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், நல்ல கம்பெனியாக கரெக்டாக டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பே பண்ணிவிடுவாங்களா, அப்புறம் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, நேச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன, க்ரோத் வந்து கன்சிஸ்டன்ஸாக இருந்துகிட்டு இருக்கா, அண்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் ஷேர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். இஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மேட் ஃபார் த லாங் டைம், நிறைய நாளுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் மே ஈல்ட் குட் ரிட்டர்ன், நல்ல ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். However, there is equally risk to invest in shares as there is no guarantee return therein. ஸோ இங்கேயும் வந்துட்டு
ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டர் தான். ஏன்னா கேரண்டி வந்து இருக்காது. இன் ரிட்டர்ன் இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற கேரண்டி வந்து அங்கே இருக்காது. நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஃபாஸ்ட் க்ரோயிங் செக்டார் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா க்ரோத் ஆகக்கூடிய ஒரு செக்டார் தான். பையிங் அ ஃப்ளாட் ஆர் பிளாட் இஸ் supposed to be the best decision among us the investment option. ஸோ நம்ம வேறு எதுலேயோ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேண்ட் வாங்கி போடலாம், ஒரு பிளாட் வாங்கி போடலாம், ஃப்ளாட் வாங்கி போடலாம் அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். The value of the real asset may increase substantially depending upon the area of location and other support facility available there. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ வந்து ஏறுமே தவிர என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும். However, an investor in real estate has to be cautious and circumspect in verifying the genuineness of the title deed before investing in real estate asset and also the reputation of the seller of real asset. நிறைய ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போய் ஏமாந்துடக்கூடாது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நம்ம பண்ணணும். நல்ல இன்வெஸ்டராக, நல்ல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நிறைய நாள் இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம பார்க்குறோம். The value of the metal rise slowly and steadily in line with the dynamic market conditions. ஸோ இது வந்து ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு கம்மி ஆகும். ஆனால் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்றைக்குமே வந்து மெட்டல்ஸோட வேல்யூஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இன்வெஸ்டர்ஸ் கேன் லிக்விடேட் த மெட்டல் இம்மீடியட்லி இந்த மார்க்கெட் வித்தவுட் எனி லாஸ். நம்மளுக்கு காசு வேணும் அப்படின் போது இம்மீடியட்டாக அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த கோல்டையோ இல்லை சில்வரையோ நம்ம வாட் எவர் பிளாட்டினம் வச்சுருக்கோமோ அதை ஈஸியாக வந்து நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். பிசைட்ஸ் அண்ட் இன்வெஸ்டர் கேன் ஆப்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மேட் லைக் கோல்ட் டெபாசிட் ஸ்கீம். இந்த மாதிரி ஸ்கீம் மூலியமாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். கோல்ட் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், கோல்டு பார், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸெட்ரா டு கெட் பெனிஃபிட் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டும் வந்து கிடைக்கும் இதிலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸில் யார் வேணால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நிறைய சேவிங் ஸ்கீம் வந்து இங்கே இருக்குது. நேம்லி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட், ஆர்டி இருக்குது, இங்கேயும் வந்து எஃப்டி இருக்குது. லைக் பேங்க் மாதிரியே தான் வந்து இங்கேயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய சேவிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் ஸ்கீம், MIS, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், SCSS, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், PPF, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ், NSC, கிசான் விகாஸ் பாத்ரா, KVP, சுகன்யா Samriddhi account, SSA. Investors can choose the appropriate postal scheme as per the needs. ஸோ நம்மளுக்கு எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. போஸ்டல் organization, public deposit. So public deposits are more beneficial than the fixed deposit in bank in the matter of yielding good return. ஸோ நல்ல ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின் போது ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் போகிறதுக்கு விட பப்ளிக் டெபாசிட் வந்து பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்வெஸ்டர் ஹேஸ் டு செலக்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வெரி கேர்ஃபுல்லி. ஷீ இஸ் நாட் அலவுட் டு வித்ட்ரா மணி பிஃபோர் மெச்சூரிட்டி. ஸோ நம்ம வந்து எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ பீரியடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப கிளியராக வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா பிஃபோர் மெச்சூரிட்டி நம்மளால் இங்கே வந்து காசை withdraw பண்ண முடியாது. However, the public deposit collected by companies and institutions do not offer any insurance benefits. அதே வந்து நம்ம எந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அவங்க நம்மளுக்கு இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் நம்ம தான் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இது நல்ல கம்பெனியாக, நல்ல ரெப்புடேஷன் இருக்கா, நல்ல ப்ராஃபிட் பார்க்குறாங்களா, எவ்வளோ நாளைக்கு இருக்காங்க கம்பெனி வந்து இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். இட் டஸ் நாட் கம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலெல்லாம் இது வராது. இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பெனி, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவ்வளோதான். த இன்வெஸ்டர் ஹூ ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் கேன் ஆப்ட் ஃபார் பப்ளிக் டெபாசிட். ஸோ லாங் டேர்ம் நான் டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பப்ளிக் டெபாசிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாண்ட்ஸ். Bonds are one of the ideal option for those investors who could like to invest their hard earned money safely. ஸோ பாண்ட் அப்படின்றது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஒரு நல்ல
இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பாண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை போத் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் கம்பெனி அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எல்லாரும் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. லைக் ஷேர் அண்ட் டெபென்ச்சர் மாதிரி தான். மோஸ்ட்லி தேர் ஆர் 4 types of bonds sold in India, namely government bond and other financial institutions. Bond and tax saving bond. The term bond is used for the debt collected by the government, while the term debenture is used while the corporate collect debt capital from the public. Investment in bond is totally risk free. ஸோ நம்மளுக்கு வந்து இன் ரிட்டர்ன் கண்டிப்பாக அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு பாண்ட், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. அண்ட் கார்ப்பரேட்ஸ் வந்துட்டு நிறைய விஷயத்தில் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக ரிஸ்க் ஃப்ரீ. இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்கே கிடையாது, நம்ம தைரியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் யூஎல்ஐபி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ்னால் என்ன அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் லிங்க்டு ப்ராடக்ட் விச் ப்ரொவைட்ஸ் ரிஸ்க் கவர் ஃபார் த பாலிசி ஹோல்டர் அலாங் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் டு இன்வெஸ்ட் இன் எனி நம்பர் ஆஃப் qualified investments such as stock, bonds and mutual funds. இன்சூரன்ஸ் போட்டு தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே வந்துட்டு ஸ்டாக்கு, பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் டெபாசிட். ஸோ பேங்க் டெபாசிட் அட் லாஸ்ட் பேங்க்குக்கு வந்துட்டோம். ஸோ பேங்க்கில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஃப்யூச்சர். ஸோ ஸ்பெசிஃபைக் பீரியடுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவோம். மினிமம் பீரியட் வந்துட்டு 7 days டு மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 10 years வரைக்கும் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். த ஃபிக்ஸட் டெபாசிட் ஹோல்டர் கேன் டேக் லோன் அகேன்ஸ்ட் த ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட். ஸோ நான் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கேன், இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது ஒரு செக்யூரிட்டியாக காமிச்சு லோன்லாம் கூட நம்ம வாங்கிக்கலாம். அந்த before maturity date. And recurring deposit RD account is another investment option for those people who earn regular income. So RD அப்படின்றது ரெகுலர் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணுறது. This deposit can open for minimum period of 1 year to a minimum period of 10 years. இங்கேயுமே வந்துட்டு மினிமம் பீரியட் நம்ம 10 years வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும் ரெக்கரிங் டெபாசிட்க்கும் அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஹோல்சமாக நம்ம ஒரு அமௌண்ட் போட்டுருவோம். ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்து மந்த்லி நம்ம வந்து காசு போடுவோம் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட். இந்த சர்டன் 10 yearsனால் 10 years வரைக்கும், இல்லை 5 yearsனால் 5 years வரைக்கும் மாதம் நம்ம வந்து காசு போடுவோம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட லம்சம் அமௌண்ட் வந்து இருக்காது இல்லையா, அதுக்காக தான். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் ஹோல்டர் கேன் டேக் லோன் அகேன்ஸ்ட் த இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு. ஸோ நம்ம எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெக்கரிங் டெபாசிட் ரெசிப்ட் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லோன்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் ஃப்ரம் பேங்க். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தது. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் பார்த்தோம், பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.